இன்றைக்கி நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு காலையில் எந்திரிச்சதே 8:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே புக்கு படிச்சுட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்டு தோசை வந்துட்டு இருக்கும்போது சைடில் மக்கானா சாப்பிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கான ஒர்க் அவுட் வந்து காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ளஸ் கார்டியோ மாதிரி பண்ணேன். 2 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு எனக்கு. அதனால் திருப்பி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஈவினிங் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் குளிச்சு நல்லா கிளம்புனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது நான் இன்னும் குட்டீஸ் வீடை இன்றைக்கி க்ளீன் பண்ணலை அப்படின்னு. அப்படியே எல்லா மேக்கப்போட அப்படியே நைட்டியை மாற்றிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். திருப்பி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆனால் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது குட்டீஸோட டான்ஸ், அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். பார்க் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபுட் ஸ்டாலை நான் கிராஸ் பண்ணி போகும்போது என்னோட டெம்ப்டேஷன்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு போனேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இங்கே மாதிரி ஃபுட் ஸ்டால்லாம் வந்து சாப்பிட்டு. அதுக்கப்புறம் ஜெயிண்ட் வீல் ஏரியாச்சு. ஜெயிண்ட் வீலில் பாப்பா பயப்படுவான்னு நினச்சா இதுக்கடா எல்லாரும் கற்றுட்ருக்கீங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டுட்டு இருந்தா. ரொம்ப பிரேவான பொண்ணு, பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் சரி கீழே இறங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எதாவது நினச்சாலும் எல்லாம் வாங்கி வரிசையாக அடிக்கிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் அக்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்போ நாய்க்குட்டியை பார்த்தோன்னே செம்ம ஜாலியாக விளாட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொடுங்க எங்கள் 3 நாயை மடியில் எடுத்து வைங்க அப்படின்னு விளாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா என் ஸ்டோரியில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க தூங்கலாம் அப்படின்னு எல்லாரும் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டா அந்த குட்டி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண டம்பிள் எடுத்து மேலே இங்கேயே ஆடிட்டு இருந்துச்சா. இதையாடா இவ்வளோ நேரம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒட்ட வச்சுட்டு இருந்தவன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இன்றைக்கி நான் அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. நான் வந்து வெளியே சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து குறைக்கிறோம், மாஸ்க் காட்டி மர்டர் பண்ணுறோம்.